அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 46, சிற்றினம் சேராமை. குறள் எண் 451. சிற்றினம் அஞ்சும் பெருமை, சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும். பெரியோரின் இயல்பு சிற்றினத்தை அஞ்சி ஒதுக்கும். சிறியோரின் இயல்பு அதையே சுற்றமாக எண்ணி தழுவிக்கொள்ளும். உதாரணமாக, ஒரு கிராமத்தில் ஒரு 4 அறம் சார்ந்த பெரியோர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவர்கள் யார்? அவர்கள் சிற்றினத்தை ஒதுக்குவார்கள், அவர்களிடம் சேரமாட்டார்கள். ஆனால் இன்னொரு 4 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அறம் இல்லாத சிற்றினத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? இன்னும் எத்தனை சிற்றினம் இருக்கிறதோ அவர்களை பூரா உறவாக கொள்வார்கள். தெய்வப்புலவர் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காருன்னு பாருங்க. மக்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குங்க. இதாங்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வப்புலவர் என்ன சொன்னாரோ அதை இன்றைய மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ அற்புதமான குறள் பாருங்கள். தெய்வப்புலவரின் குறள் எவ்வளோ அற்புதமான குறள். நன்றி. மீண்டும் நாளை பார்ப்போம்.